சூழலியல்ல ராபர்ட் ஹச் மெக்கார்த்தருடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். ராபர்ட் ஹச் மெக்கார்த்தர் ஒரு கெனடியன் பார்ன் அமெரிக்கன் இக்காலஜிஸ்ட், அதாவது சூழலியலாளர். இவர் 1930 ஏப்ரல் 7 அன்னைக்கு கனடாவுடைய ஆன்டேரியோவில் இருக்கிற டொராண்டோவில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ராபர்ட் ஹெல்மர் மெக்கார்த்தர். இவர் 1951ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற வெர்மான்டோடைய மால்பராவில் இருக்கிற மால்பரா காலேஜில் பேச்சுலர்ஸ் டிகிரியை முடித்தாங்க. அதை தொடர்ந்து இவர் அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற ரோட் ஐலாண்டோடைய ப்ராவிடன்ஸில் இருக்கிற ப்ரவுன் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் டிகிரியை முடித்தாங்க. அதுக்கப்புறமா இவர் அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற கெனடிகட்டோடைய நியூ ஹேவனில் இருக்கிற ஏல் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய பிஹெச்டி ஸ்டடீஸுக்காக இவர் நியூ இங்கிலாந்து ரீஜனில் இருக்கிற கனிஃபரஸ் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஊசியிலை காட்டுக்கு போய் அங்கு வாழக்கூடிய வார்பிளர்ஸ் அப்படின்ற வானம்பாடி பறவைகளை பற்றி ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. நியூ இங்கிலாந்து ரீஜன் அப்படின்றது யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மெயின், மாசச்சூசட்ஸ், அதே மாதிரி நியூ ஹாம்ப்ஷர், கெனடிகட், வெர்மான்ட், ரோட் ஐலாண்ட் இது போன்ற மாகாணங்கள் உள்ளடங்கிய ஒரு பெரிய பகுதி. ஸோ அங்கே இருக்கிற கனிஃபரஸ் ஃபாரஸ்ட்டுக்கு இவர் போய் அங்கு வாழக்கூடிய வார்பிளர்ஸ் அப்படின்ற பறவைகள் பற்றி இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. முதல்ல இவர் அந்த பறவைகளினுடைய ஃபீடிங் பிஹேவியர், அதாவது அது எப்படி உணவை உட்கொள்ளுது, எந்த மாதிரியான உணவுகளை உட்கொள்ளுது, அது எப்படி அதை உட்கொள்ளுது, அப்படி அந்த உணவு உட்கொள்ளக்கூடிய அந்த நடத்தையை பற்றி இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அப்போ ஆச்சரியமான ஒரு விஷயத்தை இவர் கண்டறிஞ்சாங்க. என்னன்னா, ஒரே மரத்தில் ஒரு கிட்டத்தட்ட 5 வகையான வார்பிளர்ஸ் இனங்கள் இருந்தது. அதாவது வார்பிளர்ஸ் அப்படின்ற வானம்பாடி பறவைகளில் 5 இனங்கள், 5 ஸ்பீசிஸ் இருந்தது. அந்த 5 ஸ்பீசிஸுமே ஒரே மரத்துல இருந்து தனக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கிச்சு. இது எதனால ஆச்சரியமா இருந்ததுன்னா, பொதுவா காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கை இருக்கு. அதை அடிப்படையா வச்சு பார்த்தா இது நடக்காது. என்னன்னா, இப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல 2 உயிரினங்கள் வாழுது. ஆனா அந்த 2 உயிரினங்களுக்கும் தேவையான உணவு ஒரே உணவு தான் இருக்கு அப்படின்னா, அப்ப 2 உயிரினங்களும் போட்டி போடும். போட்டி போட்டு எது வெற்றி பெறுதோ, அதாவது எது வலிமையாக இருக்கோ அதுக்கு அந்த உணவு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்தில் 2 வகையான பறவைகள் வருது அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த 2 வகையான பறவைகளுக்குமே அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீன் தான் தேவை. இப்போ இந்த 2 வகையான 2 ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸில் எது வலிமையாக இருக்கோ அந்த பறவை இன்னொரு வலிமை இல்லாத பறவையை விரட்டி விட்டுரும். விரட்டி விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீனை அது பருகும், அது எடுத்து உண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும். இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்படின்றது. ஆனால் இதுக்கு முரணாக இது இருந்தது. ஏன்னா அந்த வார்பிளர்ஸ் அப்படின்ற வானம்பாடி பறவைகளில் 5 இனங்களை இவர் பார்த்தாங்க. அந்த 5 இனங்களை சார்ந்த பறவைகளுமே ஒரே மரத்திலிருந்து தான் தங்களுக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கிச்சு. இதில் ஆச்சரியம் என்னன்னா, அந்த 5 இனங்களுக்குமே பூச்சி தான் தேவை, பூச்சி தான் உணவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த 5 இனங்களும் ஒரே மரத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த 5மே போட்டி போடும். போட்டி போட்டு எந்த இனம் அந்த 5ல் வலிமையாக இருக்கோ அது மட்டும்தான் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகளை சாப்பிடணும். ஆனால் அப்படி இல்லாமல் 5 இனங்களுமே ஒன்றை ஒன்று ஒத்துழைச்சு தனக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கிச்சு. ஸோ இதை பார்த்து தான் இவர் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது. என்னன்னா, அதை தொடர்ந்து இவர் கவனித்து வரும்போது அந்த 5 இனங்களுமே வெவ்வேறு இடத்த பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இதுதான் இந்த பார்ட்டிஷனிங் அப்படின்றது. பார்ட்டிஷனிங் அப்படின்னா நீஸ் பார்ட்டிஷனிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தனக்கு தேவையான உணவு எங்கே இருக்கோ அதை ஒரு பறவை எடுத்துக்க போகும்போது இன்னொரு பறவை அதே இடத்துல அந்த உணவை தேடாமல் இன்னொரு இடத்த நோக்கி போகிறது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா, அந்த பெரிய ஊசியிலை மரம், அதனுடைய உச்சியில் அந்த வார்பிளர்ஸ் அப்படின்ற அந்த வானம்பாடி பறவைகளில் ஒரு இனம் அதனுடைய உச்சியில் இருக்கக்கூடிய பூச்சிகளை மட்டும் சாப்பிட்டுது. அதே இன்னொரு வகையான வானம்பாடி பறவைகள் அந்த அந்த மரத்தினுடைய இலைகளில் இருக்கக்கூடிய பூச்சிகளை மட்டும் சாப்பிட்டுச்சு. அதுவும் குறிப்பாக அந்த மரத்தினுடைய நடுப்பகுதியில். அதுக்கப்புறம் இன்னொரு பறவை அந்த மரத்தினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய பூச்சிகளை சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு இனம்
அந்த மரத்தினுடைய கிளைகளுக்கு அடியில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய பூச்சிகளை மட்டும் சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பறவை வந்து அந்த மரத்தினுடைய நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய கிளைகள் அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகளை மட்டும் சாப்பிட்டுச்சு. ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக அந்த 5 பறவை இனங்களுமே வந்து, அதாவது வார்பிளர்ஸை சார்ந்த 5 ஸ்பீசிஸுமே வந்து வெவ்வேறு இடங்களை பிரிச்சுக்கிட்டு தங்களுக்கு தேவையான உணவுகளை சாப்பிட்டது. இதனால அதுக்குள்ள போட்டி ஏற்படலை. ஏன்னா உச்சியில் இருக்கக்கூடிய பூச்சிகளை மட்டும் ஒரு பறவை இனம் சாப்பிடும்போது அது மற்ற பறவைகளை தொந்தரவு செய்யாது கீழெல்லாம் போய். அதே மாதிரி தான் மற்ற பறவைகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய பூச்சிகளை மட்டும் சாப்பிட்டது. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இக்கலாஜிக்கல் நீஸ் அப்படின்ற கான்செப்டுக்கு இது வலுவான ஒரு ஆதாரமாக இவருக்கு வந்து அமைஞ்சது. இக்கலாஜிக்கல் நீஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பறவை இருக்குது அப்படின்னா அந்த பறவை சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்விடம், அந்த பறவைக்கு தேவையான உணவு, அங்கே இருக்கக்கூடிய காலநிலை, அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அத்தனையுமே ஒருங்கிணைச்சு ஒரு இடத்த குறிப்பிடுறது தான் இக்கலாஜிக்கல் நீஸ் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு கான்செப்டுக்கு இது வலுவான ஒரு ஆதாரமாக அமைஞ்சது. அதுக்கப்புறமா 1957ஆம் ஆண்டு இவர் வந்து பாப்புலேஷன் இக்காலஜி ஆஃப் சம் வார்பிளர்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் கனிஃபரஸ் ஃபாரஸ்ட் அப்படின்ற டைட்டிலில் இவருடைய பிஹெச்டி தீசஸ், அதாவது ஆய்வு கட்டுரையை ஏல் யூனிவர்சிட்டியில் சமர்ப்பித்தாங்க. பிறகு இவருக்கு வந்து பிஹெச்டி வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1958ஆம் ஆண்டு இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவுக்கு போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் இவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் இக்காலஜி, அதாவது சூழலியல் பேராசிரியராக பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அதே காலத்தில் இவர் பல்வேறு ஆராய்ச்சிகளை தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. அதில் குறிப்பாக இவரை பொறுத்த வரைக்கும் ஈவோ வில்சன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு உயிரியலாளர் மற்றும் இயற்கையாளர். ஸோ அவர் கூட இணைஞ்சு இந்த ஈவோ வில்சனுடைய ஃபுல் நேம் வந்து எட்வர்ட் ஆஸ்பான் வில்சன். ஸோ அவர் கூட இணைஞ்சு இவர் 1960களில் ஒரு புதிய கோட்பாட்டை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வந்து தியரி ஆஃப் ஐலண்ட் பயோஜியோகிராஃபி அப்படின்றது. அது சம்மந்தப்பட்ட ஒரு ரிசர்ச் ஒர்க்கு 1963ஆம் ஆண்டு இவங்க 2 பேரும் இணைஞ்சு வெளியிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த தியரி ஆஃப் ஐலண்ட் பயோஜியோகிராஃபி அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். பொதுவாக இப்போ ஒரு தீவு இருக்குது அப்படின்னா அந்த தீவில் வாழக்கூடிய உயிரினங்களினுடைய எண்ணிக்கை, ஸ்பீசிஸ் அபண்டன்ஸ், அதே மாதிரி உயிரினங்களினுடைய பன்முகத்தன்மை, பயோடைவர்சிட்டி, அது எல்லாத்தையுமே இவர் வந்து மேத்தமெட்டிக்கலாக, அதாவது கணித ரீதியாக ஒரு கோட்பாட்டாக உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி தீவுகளுக்கெல்லாம் போய் இவர் வந்து ஆய்வு செஞ்சாங்க. இப்போ எந்தெந்த தீவுகளில் அதிகமான உயிரினங்கள் இருக்குது, எந்தெந்த தீவுகளில் குறைவான உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு இவர் பார்த்தாங்க. அப்போ சில முக்கியமான விஷயங்களை இவர் கண்டறிஞ்சாங்க. எந்தெந்த தீவுகளெல்லாம் பெருசாக இருக்கோ அந்தந்த தீவுகளில் நல்ல உயிரினங்கள் வந்து நிறைய உயிரினங்கள் வாழுது அப்படின்னு இவர் கண்டறிஞ்சாங்க. ஸோ ஸ்பீசிஸோடைய ரிச்னஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு இவர் வந்து உணர்ந்தாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த தீவுகளெல்லாம் வந்து சின்னதாக இருக்கோ அந்தந்த தீவுகளில் உயிரினங்களினுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றதையும் இவர் கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறமா எந்தெந்த தீவுகளெல்லாம் மெயின்லேண்டில் இருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கோ அந்தந்த தீவுகளில் அதிகமான உயிரினங்கள் வாழுது அப்படின்னு இவர் கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறமா எந்தெந்த தீவுகளெல்லாம் மெயின்லேண்டில் இருந்து தூரமாக இருக்கும் அந்தந்த தீவுகளெல்லாம் உயிரினங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத இவர் கண்டறிஞ்சாங்க. இப்போ மெயின்லேண்ட் அப்படின்னா அதாவது ஒரு தரைப்பகுதி, ஒரு பெரிய நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பில் இருந்து தீவு அப்படின்னா என்ன, சுற்றி கடல், நடுவில் ஒரே ஒரு நிலப்பரப்பு, அதுதான் தீவு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு கடல் இருக்குது, அந்த கடலுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இங்கே ஒரு நிலப்பரப்பு இருக்குது, இங்கே கடல் இருக்குது, கடல்லையே கொஞ்சம் தூரத்திலே ஒரு தீவு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இப்போ அந்த நிலப்பரப்புக்கும் இந்த தீவுக்கும் இடையில் கொஞ்சம் தான் வந்து கேப்பு. ஸோ அப்போ வந்து அந்த தீவில் அதிகமான உயிரினங்கள் வாழ்ந்தது. இதுவே வந்து நிலப்பரப்பு இங்கே இருக்குது, அந்த தீவு பகுதி வந்து நடுக்கடலுக்கு அந்த பக்கம் வேறு எங்கேயோ இருக்குது அப்படின்னா அது ரொம்ப தூரம். ஸோ அப்படி மெயின்லேண்ட்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருந்தால் அங்கே கம்மியான உயிரினங்கள் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு இவர் விளக்கினாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ ஒரு தீவு இருக்குது அப்படின்னா அது பெருசாக இருக்குன்னா அப்போ வெளியிருந்து நிறைய உயிரினங்கள் உள்ளே வரும். இப்போ நிறைய பறவைகள் வந்து அந்த தீவுக்கு வரும், நிறைய பூச்சிகள் வந்து அந்த தீவுக்கு வரும். ஸோ இப்படி வரும். அதே சமயம் அங்கே வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழியவும் செய்யும். ஏன்னா ஒரு உயிரினம் இருக்குது அப்படின்னா அது வந்து அழியாதது கிடையாது, அதுக்கு அப்படின்னு ஆயுட்காலம் இருக்குது. ஸோ அது அழிய வெளியே இருந்து நிறைய உயிரினங்கள் வர அந்த தீவே வந்து ஒரு பேலன்ஸாக, சமநிலையாக இருக்கும். ஸோ அப்போ தீவில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸோடைய அபண்டன்ஸ், அந்த எண்ணிக்கை வந்து ஒரு சமநிலையாக அதிகமாக வந்து காணப்படும். இதுவே வந்து ஒரு சின்ன தீவு இருக்குது,
இப்போ தீவு சின்னதாக இருந்தால் உயிரினங்கள் கம்மியாக இருக்கும். ஏன்னா தீவில் கிடைக்கக்கூடிய உணவுகள் அது ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ தீவில் உணவு கம்மியாக கிடைச்சது அப்படின்னா வெளியே இருந்து வரக்கூடிய பறவைகள் பூச்சிகளுக்கும் உணவு கிடைக்காது. அப்போ அங்கே கடுமையான போட்டி ஏற்படும். அப்படி போட்டி ஏற்படும் போது நிறைய உயிரினங்கள் அழியும். ஸோ நிறைய உயிரினங்கள் அழிஞ்சு அந்த சின்ன தீவில் கொஞ்சம் உயிரினங்கள் தான் இருக்கும். ஸோ பெரிய தீவில் எதனால் அதிகமான உயிரினங்கள் இருக்குது அப்படின்னா வெளியே இருந்து நிறைய உயிரினங்கள் வந்தாலும் அதுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் இருக்குது. அதனால் அங்கே அதிகமாக இருக்கும். இதுவே சின்ன தீவில் அந்த மாதிரி கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ டிஸ்டன்ஸு இதை அடிப்படையாக வச்சு பார்த்தா இப்போ மெயின்லேண்டில் இருந்து பக்கத்தில் ஒரு தீவு இருந்தது அப்படின்னா அப்போ ஈஸியாக வந்து அந்த தீவில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அழிஞ்சுக்கிட்டே வந்தாலும் மெயின்லேண்டில் இருந்து நிறைய பறவைகள் அதே மாதிரி நிறைய பூச்சிகள் எல்லாம் அந்த தீவுக்கு வரும். அதனால் அந்த தீவில் வந்து நிறைய உயிரினங்கள் இருக்கும். இதுவே வந்து ஒரு தீவு ரொம்ப தூரத்தில் மெயின்லேண்டில் இருந்து ரொம்ப தூரத்தில் இருந்தது அப்படின்னா அப்போ ஒரு சில பறவைகள்னால மட்டும்தான் அந்த சின்ன தீவை நோக்கி போக முடியும். சின்ன சின்ன பூச்சிகள்னாலெல்லாம் அந்த தீவை நோக்கி போக முடியாது. ஸோ அப்படி போக முடியாததன் காரணமாகவே அந்த இடத்துல கம்மியான உயிரினங்கள் தான் இருக்கும். அதே மாதிரி அந்த பறவைகள் அங்கே போகும்போது அதுக்கு தேவையான உணவுகளுக்காக போட்டியிட்டு அங்கு வாழக்கூடிய ஏற்கனவே வாழக்கூடிய உயிரினங்கள் கூட அழியவும் செய்யும். ஸோ இப்படி ஒரு தீவை வந்து பார்த்து அந்த தீவில் எந்த அளவுக்கு உயிரினங்களினுடைய எண்ணிக்கை வந்து இருக்கும் அப்படின்றத கோட்பாட்டு ரீதியாக விளக்க முடியும். ஸோ அப்படி கோட்பாட்டு ரீதியாக விளக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தியரி தான் இந்த தியரி ஆஃப் ஐலாண்ட் பயோஜியோகிராஃபி அப்படின்றது. ஸோ ஒட்டுமொத்தமாக 2 விஷயத்தை பார்த்து தீவுகளில் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று அந்த தீவுக்கும் மெயின்லேண்டுக்கும் இடையில் உண்டான தொலைவு. இன்னொன்று அந்த தீவினுடைய ஐலாண்ட் சைஸ், அதனுடைய அந்த சைஸ் அளவு எவ்வளோ பெருசு அப்படின்றது. ஸோ இந்த 2 விஷயத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அந்த தீவில் எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்படி சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட கோட்பாடு தான் இந்த தியரி ஆஃப் ஐலாண்ட் பயோஜியோகிராஃபி. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு பெரிய தீவு இருக்குது. அந்த தீவு வந்து கடலில் அதாவது மெயின்லேண்டில் இருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அப்போ ஈஸியாக சொல்லிடலாம் அங்கே வந்து நிறைய உயிரினங்கள் இருக்கும். இப்போ ஒரு சின்ன தீவு இருக்குது. ஆனால் அது வந்து மெயின்லேண்டில் இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்போ அந்த சின்ன தீவில் கொஞ்சம் உயிரினங்கள் தான் இருக்கும். அதையும் சொல்லிடலாம். ஸோ இப்படி நம்மளால் கணித்து சொல்ல முடியக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த தியரி தான் காரணம். அதை வந்து எட்வர்ட் ஆஸ்பார்ன் வில்சனும் இவரும் சேர்ந்து தான் வந்து விளக்கினாங்க. இதை வந்து முழுமையான ஒரு புத்தகமாக எழுதி 1967 இந்த காலகட்டத்தில் அதை வந்து வெளியிட்டாங்க. த தியரி ஆஃப் ஐலாண்ட் பயோஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லி. இதுக்கிடையில் ராபர்ட் ஹச் மெக்கார்த்தர் வந்து 1965 காலகட்டத்திலேயே இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூ ஜெர்சியில் இருக்கிற பிரின்ஸ்டனுக்கு போய் அங்கே இருக்கிற பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவர் வந்து இன்னும் பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க. அதில் ஒன்று தான் தியரிட்டிக்கல் கம்யூனிட்டி இக்காலஜி அப்படின்றது. அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு சமூகம் இருக்குது அப்படின்னா அந்த சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய சூழல், அந்த சூழலை சார்ந்து அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எப்படி வந்து பல்கி பெருகி இருக்கு. ஸோ அதை பற்றி இவர் விளக்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் மேத்தமேட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸை இவர் வந்து உருவாக்கி ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ உயிரினங்கள் இருக்கும் அப்படின்றதையும் அதனுடைய வலைப்பின்னலான அந்த உணவு சங்கிலியையும் அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய இக்கலாஜிக்கல் கம்யூனிட்டி அதாவது சூழல் சார்ந்த சமூகத்தை பற்றியும் விளக்குறதுக்குண்டான நிறைய அந்த மேத்தமெட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸை அவர் உருவாக்கினாங்க. அதில் ஒன்று தான் போன் ஸ்டிக் மாடல் அப்படின்றது. இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ ஒரு பெரிய காடு இருக்குது. அந்த காட்டில் வந்து புட்களினுடைய சதவீதம் வந்து ஒரு 50%, அது 50% இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ அங்கே வாழக்கூடிய மான்களினுடைய பர்சன்டேஜ் வந்து ஒரு 30 அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ அங்கே அந்த மான்களை வேட்டையாடுறதுக்கு வாழக்கூடிய புலிகளினுடைய எண்ணிக்கை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அப்படின்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் மற்ற உயிரினங்கள் இன்னொரு 10 அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இது விகிதாச்சார அடிப்படையில் இப்போ இதை பொருத்தி பார்த்து மற்ற இடங்களில் மற்ற காடுகளை வந்து கணிக்கலாம். எப்படின்னா இப்போ 50% அப்படின்ற அளவில் புட்கள் இருக்குது. அதே மாதிரி புலிகளினுடைய எண்ணிக்கை வந்து 10% இருக்குது. மற்ற உயிரினங்கள் வந்து ஒரு 10% இருக்குது. அப்போ இன்னும் எத்தனை சதவீதம் வந்து அங்கே மான்களினுடைய எண்ணிக்கை இருக்கும் அப்படின்னு பார்த்தா 30% இருக்கும். அதை நம்ம ஈஸியாக கணிச்சிடலாம். இந்த மாதிரி கோட்பாட்டு ரீதியாக இதை வந்து ஒரு ஸ்டிக்கை அடிப்படையாக வச்சு ஸ்டிக்கில் பாதி வந்து அதாவது ஒரு பெரிய குச்சி, அந்த குச்சியில் பாதி காடு, அதில் 30% வந்து மான்கள், 10% வந்து
புலிகள், இன்னொரு 10% மற்ற உயிரினங்கள் அப்படின்னு பிரித்தாங்க. ஸோ அதனால தான் அது வந்து போன் ஸ்டிக் மாடல் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய மேத்தமேட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸை கூட இவர் வந்து கொடுத்தாங்க. இப்படி கொடுத்து உணவு சங்கிலியை அடிப்படையாக வச்சும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஸ்பீசிஸோடைய எண்ணிக்கை அடிப்படையாக வச்சும் இதெல்லாம் இவர் வந்து விளக்கினாங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்னும் பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க. அதுதான் வந்து ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங். ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் அப்படின்னா இப்போ எப்படி அந்த வார்ப்ளர்ஸ் அப்படின்ற வானம்பாடி பறவைகள் வந்து தங்களுக்கு தேவையான இடத்த தாங்களே வந்து பிரிச்சுக்கிட்டு அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய உணவுகளை மட்டும் சாப்பிட்டுச்சோ, ஸோ அந்த மாதிரி வளத்தை வந்து பிரிச்சுக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து ஒரு குறிப்பிட்ட உயிரினத்துக்கும், இன்னொரு குறிப்பிட்ட இடம் இன்னொரு குறிப்பிட்ட உயிரினத்துக்கும் அப்படின்றது. ஸோ அதை இவர் வந்து விளக்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய காம்படிஷனை விளக்கினாங்க. அதை விட மிக முக்கியமானது இந்த ட்ரேட் ஆஃப்ஸ் பிட்வீன் ஸ்பெஷலைசேஷன் அண்டு ஜென்ரலைசேஷன் அப்படின்றது தான். இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு வகையான உயிரினம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம், கோலாக்கரடி. இது வந்து ஒரு வகையான தாவரத்தை மட்டும்தான் சாப்பிடும். இப்போ இன்னொரு கரடி இனம் அது வந்து என்ன வேணால் சாப்பிடும். பழத்தை சாப்பிடும், இலையை சாப்பிடும், மீனை சாப்பிடும், அதே மாதிரி இன்னும் மற்ற தேனை சாப்பிடும். இந்த மாதிரி வச்சுக்குவோம். இப்போ இந்த ரெண்டு இதில் எந்த உயிரினம் அதிகமாக வாழும் அப்படின்னா கோலாக்கரடி தான் அப்படின்னு இவர் விளக்கினாங்க. ஏன்னா இந்த கோலாக்கரடி ஒரு வகையான தாவரத்தை மட்டும்தான் உண்ணும். அப்போ அந்த வகையான தாவரத்தை மட்டும் தேடி அதை வந்து எப்படி பறிக்கணும், அதை எப்படி உட்கொள்ளணும் அப்படின்ற திறமை அந்த கரடிக்கு இருக்கும். ஆனால் இதுவே மற்ற கரடிகளுக்கு வந்து அந்த திறமை இருக்காது. கிடைச்சதெல்லாம் சாப்பிட்றனால இதை தான் வந்து சாப்பிடணும், இதை தேடி இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த திறமை இருக்காது. சும்மா கிடைச்ச இடத்துல அதை வந்து சாப்பிடும். ஒருவேளை அந்த உணவுகள் வந்து அது கிடைக்கலன்னா அது அழிஞ்சு போயிடும். ஸோ இதையும் இவர் வந்து விளக்கினாங்க. இது எல்லாத்தையும் விளக்கி 1972ஆம் ஆண்டு ஜியோகிராஃபிக்கல் இக்காலஜி பேட்டர்ன்ஸ் இன் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்ற டைட்டிலில் அது ஒரு புக்காகவே எழுதி வெளியிட்டாங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்காக அமைஞ்சது. இதுக்கிடையில் துரதிர்ஷ்டவசமாக இவர் வந்து ரீனல் கேன்சர், அதாவது சிறுநீரக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இறுதியாக அதே 1972 நவம்பர் 1 அன்னைக்கு இவருடைய 42 வயசில் ராபர்ட் ஹெச் மெக்கார்த்தர் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போயிட்டாலும் இக்காலஜியில் இவர் கொண்டு வந்த நிறைய பங்களிப்புகளானது மாடர்ன் இக்காலஜிக்கு, அதாவது நவீன சூழலியலுக்கு பொருந்தக்கூடியதாக இருந்து வருது. ஸோ இந்த அளவுக்கு பல சாதனைகளை படைச்ச இந்த ராபர்ட் ஹெச் மெக்கார்த்தரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ராபர்ட் ஹெச் மெக்கார்த்தருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.